இறைவனை தான் தன்னுடைய உண்மையான அம்மா அப்பான்னு சொல்லியிருக்காங்க. பெத்த அம்மா அப்பா தன்னுடைய தாய் தந்தையை வந்து வளர்த்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா இப்போயுமே அப்படி தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. ஏன்டா நிறைய பேர் வந்து பெற்றவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அம்மா கிட்ட சொல்லி அழும்போது அம்மா சொல்கிற ஒரே வார்த்தை, அவங்க இன்னும் வளர்க்குறவங்க, அவ்வளோதான், யாருமே உனக்கு சொந்தம் கிடையாது, உனக்கு இறைவன் மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி தான் அம்மா இப்போ வரைக்கும் ஆறுதல் ஸ்டில் கொடுக்குறாங்க. ஸோ யாருமே இப்படி இருக்கிறவங்க ரொம்ப கவலைப்படாதீங்க, நமக்கு இறைவன் இருக்கார், நமக்கு இறைவன் மட்டும் போதும், இறைவனை மட்டும் நம்புங்க. அடுத்தது வந்து சுதாமணி விபூதி அணிவதற்கும் தடை வந்தது. விபூதி பூசி சன்னியாசினியாக போகிறாளா என்று திட்டுவர். முகப்பவுடர் பூசக்கூடாது, மேலாடை அழகிய புள்ளி போட்ட மேலாடை அணியக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, அப்படி அணிந்தால் அடி கிடைக்கும், நல்ல உடை உடுத்தி யாரை காணப் போகிறாய் என்ற கேள்வி வரும். தமையன் சுபகன் சுதாமணி மற்ற பெண்களுடன் பழகினால் கெட்டுவிடுவார் என்று கருதி அவரை யாருடனும் பழக விட மாட்டான். பிற பெண்களுடனும் நீர் கொண்டு வர செல்லக்கூடாது என்பான். தனியாக சென்றால் கண்ணனின் திருநாமத்தை யபிக்கவும் அவன் புகழ் பாடவும் வசதியாக இருக்கும் என நினைத்த சுதாமணி இதையும் ஆத்ம சாதனைக்கு பயன்படுத்தி கொண்டார். ஒரு நாள் சுதாமணி புள்ளியிட்ட சட்டை அணிந்திருப்பதை கண்ட அந்த சுபகன் தமையன் கோபத்தோடு அதை பிடுங்கி தீயிலிட்டான். வேறொரு நாள் சகோதரி நல்ல உடையொன்றை உடுத்தியதற்காக கடுமையான தண்டனை சுதாமணிக்கு கிடைத்தது. கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல தண்ணீர் கிடைக்க ஒரு குழாய் இருந்தது. அது சுதாமணியின் வீட்டிலிருந்து வெகு தூரத்தில் இருந்தது. அங்கு நீண்ட வரிசை இருக்கும். கிராமத்தினர் அனைவரின் பாத்திரமும் அங்கு இருக்கும். சுதாமணி பாத்திரத்தை வைத்துவிட்டு புல்லறுக்க செல்லும் போது அங்கிருக்கும் யாராவது சுதாமணிக்கு தண்ணீர் எடுத்து வைப்பார்கள். சுதாமணி வீட்டு வேலைகளுக்கு இடையிலும் தமது வீட்டுக்கு வரும் வேலைகளுக்கு பிச்சைக்காரர்களுக்கும் உணவளிப்பார். கவனிக்க யாருமின்றி வாழும் முதியவர்களை நீராட்டி உடை மாற்றியும் விடுவார். அவர்களுக்கு உணவு கொடுப்பார். இந்த சேவை வந்து சிறிது ஒரு நாள் வந்து அதிகமாயிட்டது. ஸோ அடுத்த வீட்டில் இந்த ஏழை பெண்மணி தமது கஷ்டங்களை கூறி அழும்போது விலை உயர்ந்த பொன்னகை ஒன்றை, தமயந்தி அம்மாவுடைய பொன்னகை ஒன்றை வந்து சுதாமணி அம்மா அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வீட்டுக்கு தெரிஞ்சோன்னே சுதாமணிக்கு வந்து நிறைய தண்டனைகள் வந்து கிடைச்சதால் தண்டனை இதுக்கு போதாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருண்டா, தண்டனை அளிக்கிற வேலையை வந்து சுகுணானந்தர் வந்து ஏற்றுக்கொள்கிறார். இவ்வளோ நாளும் தமயந்தி அம்மா தண்டனை கொடுத்தவங்க இனி திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சுகுணானந்தரை வச்சு அடிக்க சொல்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருண்டா, அம்மாவை வந்து ஒரு மரத்தில் கட்டி வச்சு இரத்தம் வடியும் வரை அடித்தார். அந்த கிடைத்த அடியில் அவர் இறக்காமல் தப்பியது அதிசயம் என்று சொல்லலாம். சுதாமணி பெற்ற தந்தை கூட இப்படி அன்பின்றி நடந்து கொள்கிறார். இவ்வுலகில் அன்பு என்பதன் பொருள் என்ன? சுயநலமற்ற அன்பு எங்கே இருக்கிறது? சுயநலமிக்க அன்பும் ஒரு அன்பா? இது வெறும் மாயை அல்லவா என்று சிந்தித்தார். தம்மை கட்டியிருந்த கட்டை அவிழ்த்து விட்டதும் பூஜை அறைக்குள் சென்று கருணை கடலே, இப்படியும் பெற்றோர் இருப்பார்களா? இவர்களிடம் கூட உண்மையான அன்பும் பரிவும் இல்லையே. என்னை உன்னிடம் அணைத்துக்கொள், எனக்கு உன்னையன்று யாரும் இல்லை என்று கண்ணனை பிரார்த்தித்தார். ஏறக்குறைய சமயத்தில் இடமண்ணில் இல்லத்துக்கு தூரத்து உறவினரான ஒரு முதியோர் அருள்வாரர். அவருக்கு வந்து நெருங்கி உறவு இல்லாதால் அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும்போது மலஜலம் படுத்த நிலையிலான் அவருக்கு கழிந்தன. ஸோ அந்த முதியவர் கேட்கறதுக்கு முதல் சுதாமணி அவருக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் வந்து செஞ்சு முடிச்சிருக்கார். சுதாமணி வீட்டு வேலைகளுக்கு இடையில் அவர் தினசரி வெந்நீர் வைத்து குளிக்க வச்சு, துணிகளை துவைக்க வச்சு, மலஜலங்கள் அகற்றி சுத்தம் செய்வார். உணவு மருந்து தக்க தருணத்தில் கொடுத்து உதவி செய்வார். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுதாமணி அம்மா பிடிக்காது இருந்த போதும் அவருடைய நற்குணங்களால் கிராமத்தினர் சுதாமணியை மிகவும் விரும்பினர். சுதாமணி வந்து தினசரி அதிகாலை 3 மணிக்கு எழுந்து தேங்காய் மட்டைகளை கயிறாக திரிப்பதற்கு தக்கபடி இடித்து மிருதுவாக்குவதுடன் வேலையை ஆரம்பிப்பார். பின் வீட்டு வேலைகளை, அதாவது சுற்றுப்புறங்களை தூய்மை செஞ்சு, ஆத்திரங்களை கழுவி, சமையல் செய்து, குடிநீர் கொண்டு வருவதுடன் சகோதர சகோதரிகளின் பள்ளி செல்ல உதவுவது, உணவு பரிமாறுவது, அனைவரும் சென்றபின் ஆடு மாடுகளை குளிப்பாட்டுவது மற்றும் புல்லறுத்து வருவது, மதிய உணவுகளை தயாரிப்பது, மாலை சிற்றுண்டி தயாரிப்பது, ஆடு மாடுகளுக்கு கழிநீர், மரவள்ளிக்கிழங்கு தோல் முதலியவற்றை அடுத்த வீட்டிலிருந்து சேகரித்து வருவது, மாட்டுத் தொழுவத்தை சுத்தம் செய்வது, மேய்ச்சலுக்கு சென்ற ஆடு மாடுகளை திரும்ப தொழுவத்தில் கட்டி அவைகளுக்கு தீனி கொடுப்பது, இரவு உணவு தயாரிப்பது, இறுதியாக வீட்டை சுத்தம் செய்வதென வேலைகள் அனைத்து முடிய இரவு 11 மணி வரை நீடிக்கின்றது. வேலைகளுக்கிடையிலும் கண்ணனின் திருநாமத்தை உதடுகள் மெல்ல மெல்ல
செய்ய இடைவிடாமல் அந்த ஜபம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். பிறருக்கு இதனுடைய பொருள் விளங்காது. அவரது இளைய சகோதரன் இவ்வாறு நாமும் ஜபிப்பது பைத்தியக்காரத்தனம் என்பான். அவனுக்கு ஆஸ்மா உண்டு. அந்நோய் கடுமையாகி அவன் மூச்சு விட கஷ்டப்படும் நாட்களில் கூட அம்மா தான் வர கவனிச்சிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட்ஸ் எடுக்கலாம்னா உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் இப்போ அம்மா ஞாபகம் ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ 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 கடிவாளம் இதுகள் மாடுகள் இந்த குதிரைகள் அடக்க பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ நாய்க்கு சங்கிலி அப்படி நம்மளோட மனசுக்கு நாம ஜெபம். ஸோ நாங்கள் இடைவிடாமல் நம்மளுக்கு உணர்வுகள் வராட்டியும் சரி நாம ஜெபத்தை நாங்கள் வாயில் சொல்லிக்கிட்டே இருக்க மனம் ஒரு நிலைப்படும். ஸோ அதால் தான் நாம ஜெபம் கண்டிப்பாக சொல்லணும். வாயில் சொல்லிக்கிட்டே இருக்க அப்புறம் அது மனசுலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வேலை செஞ்சாலும் நாம ஜெபம் கண்டிப்பாக சொல்லணும். நாம ஜெபம்ன்றது இறைவனுடைய மந்திரம் அப்படி சொல்லலாம். அதான் இறைவனுடைய மந்திரம். ஸோ இல்லை அம்மா அப்பா இப்போ அப்படி தான் சொல்லணும். அப்போ அம்மாண்டா இப்போ காளி அம்மா அப்படி உங்களுக்கு பிடிச்சவங்க கடவுள் இருப்பாங்க இல்லையா? அப்படியே அம்மா அப்பா அப்படி அதுவும் மந்திரம் இல்லையா? ஸோ அதுவும் அம்மா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை சொல்லுங்கள். என்ன அப்படி சொல்லும்போது எண்ணங்கள் நிறைய வரும்போது நாமஜபம் சொல்லும்போது எண்ணங்களை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ மனம் முரளிப்படும் போது நம்மளால் சக்தியை விரயமாக்காமல் பயன்படுத்த முடியும். ஏன்னா எண்ணங்கள் வர்றதால எண்ணங்களை யோசிச்சு நம்மளோட சக்தி வீணாயிரும். அதால் ரொம்ப டயர்ட் ஆகிறோம். ஸோ அதால் நாமஜபம் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்க. இரவு வேலைகள் முடிந்த பின் சுதாமணி இருட்டில் அமர்ந்து இறைவனின் திருநாமங்களை உரக்க பாடுவார். சுபகன், சொர்க்கம் வரை கேட்க வேண்டுமென்றால் இப்படி கத்துகிறாய், உனது தெய்வத்துக்கு காது செவிடா என்று கேட்பார். திட்டுமடியும் விளக்கில்லாமல் திட்டுமடியும் கிடைக்கும். விளக்கில்லாமல் பாடக்கூடாது என்று சொல்லும்போது எனக்கு இந்த விளக்கு வேண்டாம், நான் ஆன்ம விளக்கை காண்கிறேன் என்று பதிலளிப்பார். இறைவனின் திருநாமத்தை பாடும்போது வீட்டில் உள்ளவர்கள் அடித்தால் அவர்களுக்கு நல்லதல்ல என்று நினைத்த சுதாமணி அதன் பிறகு மெல்லிய குரலில் பாட ஆரம்பித்தார். வாய்விட்டு பாட முடியாத துயரம் தாங்காமல் சில நேரங்களில் அழுவ திட்டும் கிடைக்கும். பாடும்போது அழுதால் குடும்பத்துக்கு ஆகாது என்று நினைத்து அவர்களுடைய வாதம் அழுதால் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி. ஸோ இதால் இறைவனை நினைத்து அழவும் முடியாது. இதை பற்றி பக்தர் ஒருவர் ஒருமுறை அம்மாவிடம் பிரம்மச்சாரிகளை முறையாக வளர்க்க நல்ல பயிற்சி தான் சிறுவயதில் அம்மாவுக்கு கிடைத்திருக்கிறது என்று கூறியிருக்கார். அதாவது இவ்வளோ கொடுமையாக அவங்கள வீட்டில் செஞ்சிருந்தாலும் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் தன்னை இறைவனை அடைகிறதுக்கு வழிவகுத்துது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இருக்கிற குறைகள் எல்லாம் ஒரு குறையே இல்லை. நம்ம அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அம்மாவோட வாழ்க்கை வரலாறு பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அம்மாவே இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் அம்மா அதுவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்தும் இறைவன் செயல் அப்படின்னு சிரித்துக்கொண்டே அம்மா இவ்வாறு சொன்னார். அதைத்தான் அம்மாவும் சொல்கிறேன். என்னை எப்படி அடித்தார்களோ நானும் அதே போல் தான் செய்கிறேன். குழந்தைகளை திட்ட வேண்டாம் என்று சில சமயங்களில் சிந்திப்பேன். அறையில் இருந்து கீழே இறங்கி வரும்போது அவர்கள் பேசி நேரத்தை வீணாக்குவது கண்களில் தென்படும். உடனே திட்ட ஆரம்பிப்பேன். பேசி நேரத்தை வீணாக்குவதல்ல எனது பழக்கமும் லட்சியமும். அம்மா யாருடனாவது பேசுகிறேன் என்றால் கிருஷ்ண ரூபத்தை மனதில் சங்கல்பித்து கொண்டு தான் பேசுவேன். அதாவது கிருஷ்ணரோட இல்லாத உங்களுக்கு பிடிச்ச இறைவனோட அந்த ஒரு உருவத்தை இல்லை ஒரு பேர் ஏதோ உருவத்தை நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் யாரு கூடயாவது பேசணும். ஸோ அப்போ நீங்கள் இறைவனுடைய சிந்தனையிலேருந்து விலக மாட்டீங்க எந்த நேரத்துலையுமே. இப்படி இறைவனை இப்படிலாம் நினைக்கலாம்னு உங்களுக்கு எப்படி தெரியுமோ, ஆனால் இறைவனை நினச்சிக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான். ஃபீலிங்ஸ் வருதோ இல்லையோ இறைவனை நினச்சிக்கிட்டு இருந்தால் போதும். ஸோ அவ்வளோதான். ஏன்னா ஃபீலிங்ஸ் வருதா இல்லையாண்டா இறைவன் பார்க்க போகிறது இல்லை. ஃபீலிங்ஸ் அவர் கொடுக்குறது. பட் ஃபீலிங்ஸ் இல்லாமல் கட் பண்ணி விட்டு செக் பண்ணுவாங்க. ஃபீலிங்ஸ் எல்லா டைமும் நம்மளை நினைக்கிறாங்களா அப்படின்னு. ஸோ அப்பயும் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தால் போதும். ஆனால் மறுபடியும் ஃபீலிங்ஸை கொடுத்து நம்மளை தூக்கிடுவாங்க. சிறிது நேரம் பேசினால் அவ்வளவு நேரம் வீணாகிவிட்டது என்று நினைத்து அழுது பிரார்த்திப்பேன். ஸோ யார் கூட இந்த தேவையில்லாத கதை கதைக்கக்கூடாது. அது இறைவனுக்கு பிடிக்காத ஒன்று. ஸோ அதால் அந்த டைமுக்கு இறைவனை எப்படி நினைக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ முக்கியமான விஷயம் அப்படின்னா பேசலாம். பட் அதுவும் ஒரு 2-3 வார்த்தையில் அது எப்படி ஷார்ட்டாக முடிக்கலாமோ முடிச்சிடணும். அதை விட்டுட்டு எவ்வளோ நேரம் நீண்டு இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க கூட அப்படின்னா அப்படி பிடிச்சவங்க கூட யார் கூடயும் நாங்கள் பற்று வைக்கக்கூடாது. ஸோ யாரும் இறைவன் மேலே பற்று வைங்க.